கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இது ஒரு ஐபிஎல் அப்டேட் வீடியோ தான். அண்ட் சர்ஃப்ராஸ் கான் அவருடைய கம்ப்ளீட் அப்டேட்டும் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கு. ஸோ ஐபிஎல் அப்டேட் என்ன, எப்போ தொடங்குது, ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஈவினிங் அட்டவணை வருது. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணி முடிச்சிருப்பேன். ஸோ இதுக்கு அடுத்த வர வீடியோவில் நீங்கள் அட்டவணையை பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? சரி, வாங்க என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வருஷம் ஐபிஎலுக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தல தோனி பயிற்சியை வந்துட்டு தொடங்கிட்டாரு. அண்ட் அஜன்கியா ரஹானே பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே சைடில் அவரும் பயிற்சியை தொடங்கிட்டாரு. ஸோ ஒவ்வொரு பிளேயருமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சிவம் தூபேக்கு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. உண்மைதான், அவருக்கு இன்ஜுரி. அவர் மட்டும் கிடையாது, சிஎஸ்கேல முஸ்டபிசூர் அவருக்கும் இன்ஜுரி. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு பயங்கரமான இன்ஜுரி எல்லாம் கிடையாது. சீக்கிரம் ரெக்கவர் ஆகிற மாதிரி தான். 1 வீக் கேப் கிடைச்சா போதும். ஸோ இன்னும் ஆல்மோஸ்ட் 1 மந்த் இருக்கு. ஸோ கண்டிப்பா இன்னும் 10-15 நாள்ல முஸ்டபிசூர் அண்ட் சிவம் தூபே ரெண்டு பேருமே ரெடி ஆயிடுவாங்க. அண்ட் சிஎஸ்கேக்கு ரெண்டு பேருமே குரூசியல் ரோல் பிளே பண்ணுவாங்க அப்படிங்கறதுல வந்துட்டு எல்லளவும் மாற்றமே கிடையாது. ஸோ சிஎஸ்கே கண்டிப்பா சாம்பியன் ஆகிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு விதமா இருக்காங்க. அண்ட் டெஸ்ட் ஆடுறவங்க பாதி இருக்காங்க. இந்த டெஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு டீமோட கேம்ப்லையும் வந்துட்டு போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுக்கு நடுவில் 23ஆம் தேதி வந்துட்டு விமன்ஸ் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மார்ச் 17ஆம் தேதி முடியுது. அது முடிஞ்ச 5வது நாள் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஐபிஎல் தொடங்குறாங்க. ஸோ இன்னும் அட்டவணை வெளியில வரல. சிஎஸ்கேக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே வர்சஸ் ஜிடியா, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபியா, அப்படி இல்லை சிஎஸ்கே வர்சஸ் மும்பையா, இல்லை சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, ஓகே, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். ப்ரோ, இந்த சர்ஃபராஸை பத்தி அதிகமாக பேசிட்டு இருக்காங்களே, உண்மைதானா ஆர்சிபிக்கு வரான்னு சொல்லிட்டு? ஆர்சிபி மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 3-4 டீம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ், கேகேஆர், சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி. சிஎஸ்கே ஆர்சிபி விடாம ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மேபி தூபேக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா இந்த சீசனே உள்ள வரக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த சீசன் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ட்ரேட் விண்டோல அவர் வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்கு. சிஎஸ்கே இந்த மாதிரியான பிளேயர்ஸை நல்லாவே விரும்புவாங்க. அவருடைய பீக் ஃபார்ம்ல வேற இருக்காரு. டெஸ்ட்லயே வந்துட்டு இந்தியாவுக்கு டெபியூட் பண்ணிட்டாரு. நல்லா ஆடுவாருங்க, ஓடியும் நல்லா ஆடுவாரு, T20 நல்லா ஆடுவாரு. ஆனா பாக்குறதுக்கு பவர் ஹிட்டர் மாதிரி இருப்பாரு. அவர் அடிக்கிற ஷாட்ஸ் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். இந்த நீட்டான ஷாட்ஸை விட எல்லாமே பவர் ஷாட்டா தான் இருக்கும். பட் இருந்தாலும் எப்படி சொல்றது, இல்லை டிபிக்கல் ஒரு யார் மாதிரி சொல்லலாம் அப்படின்னா ராயுடு மாதிரியான ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஃபார்மும் பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காரு. சிஎஸ்கேக்கு மச் நீட் இருக்குங்க. இந்த சீசன்ல யாராவது ஒரு இன்ஜுரி அப்படின்னா கூட உள்ள வரக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா மெகா ஆப்ஷனுக்கு முன்னாடி இந்த ஜூன் ஜூலைல பை பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சிஎஸ்கே மட்டுமாவோ ட்ரை பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ நம்ம டீம்லேயே வந்துட்டு ஒரு சில இன்ஜுரி லிஸ்ட் இருக்கு. அதாவது இந்தியன் பிளேயர்ஸ் யாரோ இருக்காங்க, யாரு அப்படிங்கறது வந்துட்டு ரிவீல் பண்ணல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் சர்ஃப்ராஸ்க்கான ரிப்ளேஸ்மெண்ட்டா உள்ள கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போதைக்கு, அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸோ ஐபிஎலுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இருந்தால் ரிப்ளேஸ்மெண்ட் தான் பண்ண முடியும். ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரேட் விண்டோல நீங்க கேஷ் ட்ரேடும் பண்ணிக்கலாம், இல்ல பிளேயர் டு பிளேயர் ட்ரேடும் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு முழுக்க ஆப்ஷன். ஸோ கேகேஆர் பொறுத்த வரைக்கும் கம்பீர் கிட்ட வந்துட்டு பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணி எடுங்க, சர்ஃப்ராஸ் வந்துட்டு நமக்கு வேணும், ஸோ அந்த மாதிரியான பிளேயர் வச்சுக்கணும், ரிங்கு சிங் ஸோ அவருக்கு வந்துட்டு மேலெல்லாம் ஆட விடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காராமா. ஸோ கேகேஆர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸாவே சர்ஃப்ராஸுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் டெபுட் ஆனதுக்கு அப்புறம் பயங்கரமா வந்துட்டு ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரிஷப் பண்ட்டுக்கு ரிப்ளேஸ்மெண்டா எடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ரிஷப் பண்ட் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டெல்லி கேபிட்டல் சைட்ல இருந்து. ஸோ அதனால வந்துட்டு அவங்க இந்த ஒரு ரேஸ்ல இருந்து கண்டுட்டாங்க. ஸோ இவ்வளவு நாள் வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் இருந்தாங்க. ஸோ இனிமேல் இருக்க மாட்டாங்க. சர்ஃப்ராஸ் கானுக்கான ரேஸ் அவங்களுக்கு தேவையில்லை. ஸோ இந்த வருஷம் ஸோ ரிஷப் பண்ட் தான் டிசியை வழி நடத்துறாரு அப்படிங்கிறதுலையும் துளி கூட மாற்றம் கிடையாது. ஸோ ஃபைனலா வந்துட்டு ஆர்சிபியை பத்தி பேசியே ஆகணும். அண்ட் சிஎஸ்கே பத்தியும் நம்ம பேசுவோம். ஆர்சிபிக்கு சர்ஃப்ராஸ் ரொம்ப நீடான்னு கேட்டா, ஸோ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த லோம் ரோட், பிரபுதேசாய், இன்னொரு 2-3 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள வந்துட்டு யாருக்காவது இன்ஜுரி அப்படிங்கிற பட்சத்தில் மாத்துறாங்களா, இல்ல கம்பல்சரி இன்ஜுரியான்னு தெரியல. ஏன்னா ஆர்சிபியோட இன்ஜுரி லிஸ்ட்ல வந்துட்டு நம்ம கேமரூன் கிரீனை கேள்விப்பட்டோம், மற்ற எல்லாருமே கேள்விப்பட்டோம். ஆனா இந்தியன் பிளேயர் யாரையுமே கேள்விப்படலையே. இருந்தாலும் ஆர்சிபி பாக்குறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு டவுட்டா தாங்க போயிட்டு இருக்கு. மேபி ஏதாவது ஒரு யங்ஸ்டருக்கு இன்ஜுரி அவருக்கு போல இந்த சீசன் ஆட வைக்க ட்ரை பண்றாங்களான்னு தெரியல. ஆனா சர்ஃப்ராஸ்க்கான ட்ரை பண்றாங்க. நிறைய பேர் உருட்டுட்டு வந்துடுறாங்க. நான் மட்டும் கிடையாது, அபிஷியலா ஏகப்பட்ட சேனல் போட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் தான் கூட லேட்டு, ஏன்னா ஏகப்பட்ட வெப்சைட்ல போட்டாங்க. சர்ஃப்ராஸ் கானுக்கு ட்ரை பண்றது, மேஜரா ட்ரை பண்றது 2 பிரான்ச்சைஸ், ஒன்னு சிஎஸ்கே, இன்னொன்னு ஆர்சிபி. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ட்ரை பண்றாங்களா, அப்படி இல்ல ஜூனுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த பிளேயர் டு பிளேயர் ஷேட் அந்த மாதிரி வந்துட்டு அவங்க எடுத்து உள்ள வச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறத கேள்வி. ஸோ சிஎஸ்கே பத்தி நான் பேசிட்டேன். இந்த சிவம் தூபே வரல அப்படிங்கிற பட்சத்துல சர்ஃப்ராஸ் கான் உள்ளவருக்கான சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு அவர் கண்டிப்பா எடுத்துருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்துட்டு லைக் பண்ணுவாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன். ஸோ இப்போ பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயமே சர்ஃப்ராஸ் உடைய ட்ரேட் தான். ஸோ இன்னைக்கு அட்டவணை வந்துடும். ஸோ அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள இந்த கம்ப்ளீட் அப்டேட் அப்படிங்கிறது வந்துடும். ஆனா இதை தாண்டி ஆர்சிபி இன்னொரு ரிப்ளேஸ்மெண்ட் சுவாரா எடுத்தாங்க. இந்த டாம் கரனை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அப்டேட்டும் இல்லை. அவர் 100% வரல அப்படின்னு சொன்னா அவருக்கு பதிலாக ஜேசன் ஹோல்டர், ஜிம்மி நீசன், இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, அவங்களை எடுத்து போட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு.
சவுதி கூட வரக்கான சான்ஸ் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத. ஸோ ஓவராலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சர்ஃப்ராஸ் ஆர்சிபிக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? அவருடைய கரண்ட் ஃபார்ம் எல்லாமே ஜம்முன்னு இருக்கு. நல்லா ஆடுறாரு. மிடில் ஆர்டர்ல தேவையான ஒரு பிளேயர் தான். ஸோ தினேஷ் கார்த்திக் கூட பார்த்தோம் அப்படின்னா டச் இல்லைன்னு சொல்லலாம். அவரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்துட்டு நல்லாவே ஆடிட்டு இருக்காரு. ஸோ சர்ஃப்ராஸ் கான் வந்தா உண்மையாலுமே நல்லா தான் இருக்கும். ஆர்சிபியோட இன்னும் உங்களுடைய கோரை வந்துட்டு ஸ்ட்ராங் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ அப்படி இல்லைன்னா சிஎஸ்கேக்கு போனாலும் ஹைலி பாசிபிள் தான். ஸோ கண்டிப்பா ஏதோ ஒரு டீமுக்கு இந்த ஒரு 6 மாசத்துக்குள்ள டிராவல் பண்ணலாம். இந்த ஒரு வாரத்துக்குள்ள போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த 6 மாசத்துக்குள்ள போயிடுவாரு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஓவராலா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.